கேட்க எனக்கு குழந்தை கிடைக்குமா என்று கேட்டார்கள். இது உன் இறைவனின் ஏற்பாடு. அவன் அனைத்திற்கும் ஆற்றல் உடையவன். உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். அந்த குழந்தை இறுதி நாளுக்கான அத்தாட்சியாக இருக்கும் என்று கூறி மரியமின் கற்பில் ரூஹை ஊட்டினார். மரியம் கர்ப்பவதியானார். ஒரு நாள் கர்ப்ப வேதனை அதிகரித்தது. குழந்தை கிடைத்தால் குழந்தையின் தந்தை யார் என மக்கள் கேட்டு கேவலப்படுத்துவார்களே என்று அவர் கவலைப்பட்டார். அப்போது ஒரு சத்தம் கேட்டது. ஒரு ஈத்த மரம் இருந்தது. அதை உசுப்பினால் அதிலிருந்த ஈத்தம் பழங்கள் விழும். அதை உண்டு வாழவும் ஒரு நீரோடே இருந்தது. அதில் நீர் அருந்துமாறும் அல்லாஹ் கட்டளை இட்டான். யாரும் பேசினால் அவர்களுடன் பேச வேண்டாம் என்றும் தான் உண்ணாவிரதம் இருப்பதாகவும் கூறச் சொன்னது. கர்ப்பவதிகள் ஈத்தம் பழம் உண்பதும் குழந்தையை நீருக்குள் பெற்றெடுப்பதும் பிரசவ வேதனையை இலகுபடுத்தும். அடுத்து இயேசு டிசம்பரில் பிறந்ததாக நம்பப்படுகிறது. டிசம்பர் என்பது பலஸ்தீனில் கடும் குளிர்காலமாகும். சூடான காலத்தில் தான் ஈத்தம்பழம் கனியும். எனவே இயேசு குளிரான டிசம்பர் காலத்தில் பிறக்கவில்லை என்றும் இந்த சம்பவம் சொல்கிறது. மரியம் அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அவர்தான் தந்தை இன்றி பிறந்த அற்புத குழந்தை ஈசா ஆவார். அவரையே இயேசு என மக்கள் அழைக்கின்றனர். மரியம் தனது குழந்தையுடன் வந்தபோது மக்கள் அவரை குறை கூறினார்கள். மரியமே, உன் தாயும் நல்லவள், உன் தந்தையும் நல்லவர்.